இன்னைக்கு வருகிற 15ஆம் தேதி வாமன ஜெயந்தி வருது. அன்றைக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் வாமன அவதாரம் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்தார் இல்லையா? கிருஷ்ணனாக வந்தார், ராமனாக வந்தார், வாமனனாக வந்தார். ஆண்டாள் வாமன அவதாரத்தை பாடுகிற போது ஆழ்வார்கள் வாமன அவதாரத்தை பாடியிருக்கிறாங்க. அதுல ஆண்டாள் வாமன அவதாரத்தை பாடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றா ஆண்டாள்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு யார சொல்றா? வாமன அவதாரம் எடுத்த பெருமாளை சொல்கிறாள். ஏன் உத்தமன்னு பேரு? கண்ணனை உத்தமன்னு சொல்லல, ராமன உத்தமன்னு சொல்லல, வாமனனை தான் உத்தமன் என்று பாடுகிறாள் ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஒவ்வொரு நாளும் நாம சொல்ல வேண்டிய பாசுரம். ஏன்? நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அந்த ஒரு வரியை மட்டுமாவது தினமும் சொல்லணும். எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். ரொம்ப அருமையான பாசுரம். இந்த பாசுரத்துல தான் வாமன ஜெயந்தி வருது. நம்ம ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுறோமே. ஓணம் பண்டிகை என்பது என்ன? மாவலி சக்கரவர்த்திக்கு அருள் செய்வதற்காக வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் வந்தார் இல்லையா? இந்த திருவோணம் பண்டிகை அன்றைக்கு பெருமாள் வந்தார். இந்த வாமனனாக வந்த அவதாரத்தை தான் ஆண்டாள் உத்தமன்னு சொல்றான். ஏன்னா எல்லாரும் வாமன அவதாரம் எடுத்த பெருமாளை மட்டும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அவரு வாமனனா வந்தார். வாமன அவதாரம்னா என்ன? சின்ன உருவமா வந்தார். வந்து 3 அடி வேணும்னு கேட்டார். கேட்டுட்டு திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து 2 அடி வானத்துல ஒரு கால், பூமியில ஒரு கால் வச்சுட்டு 3ஆவது அடியை எங்க வைக்கணும்னு கேட்டார். இது சரியா, இது சரியா அப்படின்னு எல்லாரும் பெருமாளை திட்டுறாங்கல்ல. இதை ஆண்டாளால தாங்க முடியல. அதனாலதான் ஆண்டாள் சொன்னா, அவன் உத்தமன்பா, அவன் ஏமாத்தல, அவன் உத்தமன். ஏன் உத்தமன்? உத்தமன்னா யாரு அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு பேரு மத்தியமன். நான் மட்டும் நல்லா இருக்கணும், வேற யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு பேர் அதமன். நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் தான் உத்தமன். இன்னைக்கு யாருமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நான் உட்பட யாரா இருந்தாலும் முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்போம். ஆனா தன்னுடைய பெயருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்தி கொண்டு மாவலி சக்கரவர்த்தியினுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக அவனுடைய மனசு எப்பேற்பட்ட மனசு, இல்லை என்று சொல்லாமல் என் தலைமேல் கால் வையுங்கள் என்று சொன்னானே, அந்த மனசை உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் ஒரு தீரா பழியை ஏற்படுத்தி கொண்டானே, அதனால் அவன் உத்தமன் அப்படின்னு ஆண்டாள் வாமன அவதாரத்தை பாடுகிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓணம் பண்டிகை என்பது வாமன ஜெயந்தி. வாமனனாக பெருமாள் அவதாரம் எடுத்த நாள். நீங்க மலையாள மக்கள், கேரளா மக்கள் வந்து ஓணம் பண்டிகை நீங்க கொண்டாடுவீங்க. தமிழர்கள் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்றைக்கு பெருமாளை, வாமன அவதாரம் எடுத்த பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. முக்கியமா இந்த பாசுரம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் பாடிய வாமன அவதாரத்தை பற்றி பாடிய இந்த பாசுரத்தை, உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் பாடிய இந்த பாசுரத்தை வாமன ஜெயந்தி அன்றைக்கு, திருவோணம் அன்றைக்கு நிச்சயமாக சொல்லுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.